நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இல்ல தனித்து போட்டியிடுமா தேமுதிக, அதான் உங்க கேள்வி. தமிழ்நாட்டில் தனித்து தேர்தல் களத்தில் இறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் கேப்டன் அவர்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டு இன்னைக்கு சகோதரர் சீமான் அவர்கள் இருக்காங்க. விஜய் அவர் நிலைப்பாடை இனிமேல் தெரிவிக்கணும். அதனால இனிமேல நாங்க தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கறத இன்னைக்கு இப்பவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். எனவே நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கு ஒன்று நாங்கள் பயப்படக்கூடியவர்களோ சளைக்கக்கூடியவர்களோ கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாகவே களம் கண்டவர்கள். அதனால நாங்கள் எல்லாத்துக்கும் தான் ரெடியாக இருக்கோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால அதுக்கான நேரம் காலம் வரணும், அதுக்கான காலம் பதில் சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சு. இல்ல அதிமுக அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா 2026 ராஜ்யசபா சீட் தரப்படும் என்பதை அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இது நான் ஏற்கனவே எல்லாமே உங்ககிட்ட சொன்னதுதான் திருப்பி எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. 5 பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா வருஷம் அதுல குறிப்பிடவில்லை. அதனால நாங்க அப்பவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு. அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அதை விட எழுத்துப்பூர்வமா நான் தர்றதை விட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார். இப்ப இந்த முறை இல்லை, 2026 ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்றதுதான் சொல்றேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமாக அதுக்கான காலம் வரும், அதனால வெயிட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன்ல, இன்னைக்கே உங்க கேள்விக்கு இந்த நிமிஷம் இப்பவே நான் பதில் சொல்ல முடியாதுன்றது நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நாங்க 6 மாதம் எங்கள் கட்சி வளர்ச்சி பணிகளை மட்டும்தான் போக்கஸ் பண்றோம். எவ்வளவு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். எதுக்காக இன்னைக்கு ஆலோசனை கூட்ட கட்சியில யோசிச்சு பாருங்க. 234 தொகுதிகளிலுமே எங்களுடைய நிர்வாகிகளை அளித்து கட்சியின் வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வை பற்றி அவர்களிடமும் நாங்கள் ஆலோசனை கேட்டு எங்கள் ஆலோசனைகளையும் அவங்களுக்கு கொடுத்து கட்சி வளர்ச்சியை நோக்கி நாங்கள் செல்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இந்த நிமிஷமே யார் கூட்டணின்றது எங்களால் இப்போ உடனே தெரிவிக்க முடியாது. நிச்சயமாக வெகு விரைவில் அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றோங்கிறோம். வேற ஒன்றும் இல்லை டிஃபரன்ஸ். எல்லாமே இன்னைக்கே இந்த நிமிஷமே சொல்லணும்னு ஒன்றும் இல்லையே. தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்கு இல்லையா, டைம் இருக்கு இல்லையா. அது வரைக்கும் எங்க கட்சியை நாங்க வளர்க்கணும், எங்க கட்சி மேல நாங்க போக்கஸ் பண்ணோம், பூத் கமிட்டிகளை அமைக்கணும், தேர்தலுக்கு நாங்க தயாராகணும். இந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. அதிமுக அவங்க நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். தேமுதிகவின் நிலைப்பாடை நாங்க அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். ஆமா, இப்போதைக்கு நாங்க எங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கழகத்தினுடைய வேலைகளையும் எங்கள் கழக வளர்ச்சி பணிகளை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்க எங்கேயாவது யூஸ் பண்ணமா? அப்படி எதுவும் இல்லையே. அவங்க நிலைப்பாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க. எங்க நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். அது வரைக்கும் எங்க கட்சி வளர்ச்சிக்கு எங்கள் கழகத்தினுடைய எல்லா இடத்திலையும் எங்களுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு அந்த வளர்ச்சி பணிகளுக்கு நாங்க போக்கஸ் பண்றோம். வரும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. தேமுதிக இடம்பெறக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைந்தால் கூட்டணி ஆட்சி தான் அமையுமா? அதற்கு நீங்க டிமாண்ட் வைப்பீங்களா? இது 2 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கரூர்லயே.
அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் கூட்டணி ஆட்சி நடக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது தானே. எல்லா அதிகாரம் ஒரே மையத்துக்கு போறதுக்கு பதில் பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி அதிமுக புதுசாக எடப்பாடி பேசும்போது நாங்க வெளிப்படையா சொல்லவே இல்லையா தேமுதிக ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு கேட்டு கொடுத்தாலே அது ஒத்துக்காது. ரெண்டு முரண்பட்ட கருத்தா இருக்கு. அதுதான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றத எனக்கு தெரியல. அது அண்ணன்ட்ட தான் நீங்க கேட்கணும். இது அவர் தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்க அதே திருப்பி திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்க காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்க ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலன்னா, நாகரிகம் கருதி, அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த ஷீட்டை உங்ககிட்ட காமிக்கல. என்ன, நாங்க மிகப்பெரிய அளவுல அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கணும். ஏன்னா எங்க கேப்டன் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார். அவர் வழிதான் எங்க வழி. அதனால அவங்க தேர்தல் போதே நாங்க அங்க அதிமுக ஆபீஸ்லயே நான் கேட்டேன், அண்ணா இன்னைக்கே இதை போய் காமிச்சிடலாம். நீங்க கேட்கிற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்தில் நான் சொல்றது, சாலி கிராமத்துல நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன், சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இதை நான் தெளிவா சொல்றேன். நாங்க 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன். அது மறுபடியும் அதே கேள்விதான் கேட்கறீங்க. விஜய் எங்க வீட்டு பையன், அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேள்வி. விஜய் மீது வேல்முருகன் ஒரு கருத்து வச்சிருந்தார், ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். அந்த கல்வி விருது கொடுக்கிறது கேப்டன் அவர்களும் பல்வேறு கொடைகளை நல்ல ஏழை எளியவர்களுக்கு செஞ்சிருக்காங்க. விமர்சனத்தை நீங்க விஜய் எல்லாரும் மேல இப்படி தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறாரு, அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க. பட் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அன்பாக தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயம்ல பார்க்க தேவையில்லை. அவரு வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு, பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்க கூடாது என்று சொல்றாரு. அவர் கருத்து, அவருடைய கருத்து. அதை நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ற கூட நிலையில நம்ம கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்றதா தான் நாங்க நினைக்கிறோம். அது அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்றேன், சரிங்களா? இன்னைக்கே நான் இப்படி சொல்றது. அதுக்கு அப்புறமா ஏன்பா எங்க கட்சியை பத்தியே கேட்க மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் அடுத்த கட்சி பத்தியே எங்க கிட்ட கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல? இல்லம்மா, அது நான் எப்படிமா சொல்ல முடியும்? இப்ப எங்க சுகர் விளம்பரம் எங்காவது தவறா இருக்கு ஏதாவது தேமுதிக பத்தி கேளுங்க, நான் டக்குன்னு சொல்றேன். அவங்க எழுதின சுகர் விளம்பரத்துக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டேன் எப்படி? சரிங்களா? நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.